ஸ்ரீ குருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி குப்புசுவாமி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 11 விஸ்வரூப தரிசன யோகம் பற்றி இன்றும் சிந்திப்போம். பகவான் அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார். ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு காணப்பட்டது அல்ல விஸ்வரூப தரிசனம். உண்மையில் விஸ்வரூபம் எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்கிறது. விஸ்வமேவ ரூபம் விஸ்வரூபம், எப்பொழுதும் விளங்கி கொண்டுதான் இருக்கிறது விஸ்வரூப தரிசனம். ஒரே நேரத்தில் இத்தனை காட்சிகளையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்க்கிறோம். ஆந்திராவில் புயல், 5000 பேர் சாவு என்று பேப்பரில் படிக்கிறோம். ஆனால் நம் வீட்டில் ஏதாவது நடந்தால்தான் நம் மனமானது பதைக்கிறது. நம் அருகிலேயே இருக்கிறது. அந்த விஸ்வரூப தரிசனத்தில் நமக்கு அபிமானம் இல்லை. எல்லாம் பகவான் லீலை. எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் வர வேண்டும். சீக்கிரத்தில் வந்துவிடும். ஆத்ம தரிசனத்தை அடைந்தால் யாருக்கு என்ன எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நம் சுய முயற்சி அனைத்தையும் செய்வோம். ஆனால் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமானது விரைவில் வரும். வாழ்வில் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி, நிறைவு செய்கிறது ஒன்றினை ஒன்று. பகல் இரவு, இன்பம் துன்பம், கஷ்டம் இஷ்டம் போன்று. எனக்கு தெரியாத பல விஷயத்தின் அஞ்ஞானம் எனக்கு தீர்ந்துவிட்டது பகவானே. இந்த உலகை உங்களின் சொரூபமாக விஸ்வரூப தரிசனமாக பார்க்க விரும்புகின்றேன். யார் வேண்டுமானாலும் எங்கும் எப்பொழுதும் தரிசிக்கலாம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தால், எனக்கு தகுதி இருந்தால் தாங்கள் எனக்கு அந்த தரிசனத்தை கொடுங்கள், நீங்கள் நினைத்தால் என்று அர்ஜுனன் பகவானிடம் கேட்கிறான். அர்ஜுனா, நூற்றுக்கணக்கானவும் ஆயிரக்கணக்கானவாகவும் உள்ள என் உருவங்களை பார். அவை பற்பல விதமாகவும் தெய்வீகமாகவும் பற்பல வண்ணங்களை கொண்டதாகவும் பற்பல உருவங்களை கொண்டதாகவும் இருப்பதை பார். பாரத புத்திரனே, ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினி தேவதைகளையும் மருத்துக்களையும் அப்படியே இதுவரை நீ பார்த்திராத பல ஆச்சரியங்களையும் பார் என்றார். என்னுடைய இந்த தேகத்திலேயே சராசர பிரபஞ்சம் முழுவதையும் இன்னும் நீ எதை எதை பார்க்க விரும்புகின்றாயோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் உன்னுடைய இந்த கண்களால் நீ என்னை பார்க்க முடியாது. தெய்வீகமான பார்வையை உனக்கு தருகிறேன். அதனால் என்னுடைய ஈஸ்வர சம்பந்தமான யோக மகிமை பார் என்று கூறுகிறார் 8வது ஸ்லோகத்தில். சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் கூறுகிறான், திருதராஷ்டிர மகாராஜனே, யோகங்களுக்கெல்லாம் பெருந்தலைவனான ஹரி இப்படி சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய ஜெகதீஸ்வர ரூபத்தை காண்பிக்கிறார் என்பது 9வது ஸ்லோகத்தின் கருத்து. பல முகங்கள், பல கண்கள், பல அற்புத காட்சிகள், பல திவ்ய ஆபரணங்கள் இவைகளை கொண்டதும், திவ்யமான மாலைகளையும் வஸ்திரங்களையும் தரித்தும், திவ்யமான சந்தனத்தை பூசியும், எல்லா ஆச்சரியங்களுக்கும் இருப்பிடமும் ஒளி வீசுவதும், காலத்தை கடந்தும் எல்லா திக்குகளிலும் முகங்களை உடையதுமான தன் சொரூபத்தை காட்டினார். 11வது ஸ்லோகத்தில் இவ்வாறு, ஆகாயத்தில் 1000 சூரியர்களை உடைய ஒளியானது ஒரே காலத்தில் கிளம்பினால் அது மகாத்மாவினுடைய ஒளிக்கு சமமாக இருக்கும் என்று 13வது ஸ்லோகம் சொல்கிறது. பலவிதங்களாக பிரிந்துள்ள உலகம் யாவும் இந்த தேவதேவனின் சரீரம் ஒன்றிலிருந்தே இருப்பதை அர்ஜுனன் கண்டான். பிறகு அந்த அர்ஜுனன் ஆச்சரியம் தாங்காமல் மெய் சிலிர்க்க பகவானை தன் கைகளால் கூப்பி பின்வருமாறு பேசலானான். தேவா, உன்னுடைய தேகத்தில் சகல தேவர்களையும் காண்கிறேன். பிராணிகளின் கூட்டங்களையும் கமலாசனத்தில் வீற்றிருக்கும் பிரபுவான பிரம்மாவையும் சகல ரிஷிகளையும் தெய்வத்தன்மையை பொருந்திய சர்ப்பங்களையும் காண்கின்றேன். லோகநாதா, விஸ்வரூபா, எண்ணிலடங்கா புஜங்கள், வயிறுகள், முகங்கள், கண்களுடன் கூடியவனாய் முடிவில்லாத உன் உருவத்தை எங்கும் காண்கிறேன். உன் உருவத்தின் முடிவையோ நடுவையோ அடியையோ நான் காண்கிறேன். கிரீடம் தரித்து கதையும் சக்கரமும் ஏந்தி ஒளிப்பிழம்பாய் நாற்புறமும் ஒளி வீச எரியும் சூரியனும் அக்னியும் போன்று காந்தியுடன் பார்க்க கூசும்படி உள்ள எத்திசையும் காண்கிறேன் உன்னை என்று 17வது ஸ்லோகத்தின் மூலமாக அர்ஜுனன் கூறுகிறான்.
அறிய வேண்டிய பொருளாக கூறப்பட்ட அழிவில்லா பரம்பொருள் நீ, இந்த உலகிற்கு உயர்ந்த ஆதாரம் நீ, அழிவில்லாதவன் நீ, நிலையான தர்மத்தை ரட்சிப்பவன் நீ, சனாதன புருஷன் நீயே என்பதை தெரிந்து கொண்டேன் என்று 18வது ஸ்லோகத்தின் மூலமாக கூறுகிறான். முதலும் நடுவும் முடிவும் இல்லாதவனாகவும் எல்லையில்லா சக்தி உள்ளவனாகவும் எண்ணற்ற கைகளை உடையவனாகவும் சந்திர சூரியர்களை கண்களாக கொண்டவனும் எரிகின்ற அக்னியை முகமான கொண்டவனாகவும் தன் ஒளியால் இந்த உலகை எரிப்பவனாகவும் உன்னை காண்கிறேன் என்று 19வது ஸ்லோகம் வாயிலாக அர்ஜுனன் கூறுகிறான். மகாத்மாவே, நீ ஒருவனே ஆகாயம் பூமிகளின் இடைவெளியிலும் சகல திக்குகளிலும் பரவி நிற்கின்றாய். அற்புதமாகவும் உக்கிரமாகவும் உள்ள உன்னுடைய இந்த உருவத்தை கண்டு உலகும் அச்சத்தால் நடுங்குகிறது. இதோ இந்த தேவகணங்கள் உன்னுள் பிரவேசிக்கிறார்கள். சிலர் பயத்தால் கைகூப்பி உன்னை தொழுது நிற்கிறார்கள். மகரிஷிகளும் சித்தர்களும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று சொல்லி உன்னுடைய குணங்களை நிறைப்பெற்ற சோத்திரங்களால் துதிக்கின்றார்கள். ருத்ரர்களும் ஆதித்தர்களும் வசுக்களும் சாத்திரர்களும் விஸ்வே தேவர்களும் அஸ்வினி தேவதர்களும் மருத்துக்களும் பித்ருதிவேதைகளும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் அசுரர்களும் சித்தர்களும் இவர்கள் எல்லோருமே வெகு ஆச்சரியத்துடன் உன்னை பார்க்கிறார்கள். நீண்ட புஜங்களை உடையவனே, பல முகங்கள், கைகள், கால்கள், தொடைகள், பாதங்கள், வயிறுகள், கோரைப்பற்கள் இவைகளுடன் கூடிய பெரிய உருவத்தைக் கண்டு உலகமே நடுநடுங்குகிறது. அப்படியே நானும் நடுங்குகின்றேன் பகவானே. ஹே விஷ்ணுவே, ஆகாசத்தை அளவலாவி உள்ளவனும் ஒளி வீசுவனும் அநேக வர்ணங்களை கொண்டவனும் ஆகி வாயை திறந்துள்ளவனும் ஒளி வீசும் அகன்ற கண்களை உடையவனுமான உன்னை கண்டு நான் மனம் கலங்கி தைரியத்தையோ அமைதியையோ அடைய முடியாமல் நிற்கின்றேன். உலகின் உறைவிடமே, கோரைப்பற்களால் பயங்கரமானதும் பிரளய காலத்து அக்னி போன்றதுமான உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு திக்கு திசை தெரியவில்லை, அமைதியும் ஏற்படவில்லை. நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று 26 மற்றும் 27வது ஸ்லோகங்களின் வாயிலாக இவ்வாறு கூறுகின்றார். நதிகளின் பல வெள்ளங்கள் சமுத்திரத்தை நோக்கி எப்படி ஓடுகின்றனவோ அப்படியே இந்த மானிட வீரர்கள் சுடர்விட்டெறியும் உன் வாய்களில் பிரவேசிக்கிறார்கள். கொழுந்து விட்டெறியும் தீயில் விழுந்து அழிவதற்காக எப்படி விட்டில் பூச்சிகள் வெகு வேகமாக வந்து விழுகின்றனவோ அப்படி ஜனங்கள் நாசமடைவதற்காகவே அதிவேகத்துடன் உன் வாய்களில் புகுகிறார்கள். ஹே விஷ்ணுவே, எரிந்து கொண்டிருக்கும் உன் வாய்களால் சகல லோகங்களையும் விழுங்கி எல்லா புறமும் நாக்கால் நக்கிக் கொள்கிறாய். உன்னுடைய உக்கிரமான கிரணங்கள் உலகத்தையும் கனலால் எரிக்கின்றது. தேவ சிரேஷ்டனே, உக்கிர ரூபம் கொண்ட நீ யார்? எனக்கு சொல். உனக்கு நமஸ்காரம், அருள் புரிவாயாக. ஆதி மூலமான உன்னை பற்றி அறிய விரும்புகின்றேன். உன்னுடைய செய்கை என்னவென்று எனக்கு புரியவில்லை என்று கேட்டவுடன் பகவான் சொல்கிறார், உலகத்தை அழிக்கும் காலன் நான். உலகத்தை அழிப்பதற்காக தொடங்கி இருக்கின்றேன். யுத்த பூமியில் நிற்கும் வீரர்கள் நீ இல்லாவிட்டாலும் அழியத்தான் போகிறார்கள். ஹே பரதா, ஆகவே நீ எழுந்திரு, எதிரிகளை வென்று புகழை அடைவாயாக. செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்களெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள். நீ நிமித்தம் என்ற ஒரு கருவியாக மட்டும் இப்பொழுது இருக்கிறாய். துரோணரும் பீஷ்மரும் ஜெயத்ரதனும் கர்ணனும் அப்படியே மற்ற யுத்த வீரர்களும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்களே. அவர்களை கொல், வருத்தப்படாதே, யுத்தம் செய், போரில் பகைவர்களை வெற்றி கொள்வாய் என்று கூறுகிறார். 35வது ஸ்லோகத்தில் சஞ்சயன் சொல்கிறான், கேசவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் கைகூப்பி உடல் நடுங்கி நமஸ்கரித்து மிகவும் நடுக்கத்துடன் மறுபடியும் வணங்கி குரல் தழதழுக்க கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான், ஹே பிரபோ, உன்னுடைய மகிமையை கீர்த்தனம் செய்வதனால் உலகம் மகிழ்ச்சி அடைகிறது. இதில் ஆசையும் கொண்டுள்ளது. ராட்சசர்கள் பயத்தால் திக்குகளை நோக்கி ஓடுகிறார்கள். சித்தர் கூட்டங்கள் எல்லாம் உன்னை வணங்குகின்றன. இது பொருத்தமானதுதான். 37 மற்றும் 38வது ஸ்லோகங்களின் வாயிலாக, ஹே மகாத்மாவே, பிரம்மாவுக்கும் ஆதிகர்த்தாவும் சிரேஷ்டனுமான உன்னை எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? முடிவில்லாதவனே, ஜெகத்நாதனே, நீ சத் அசித் என்பவர்களை காட்டிலும் உயர்ந்ததான அழிவில்லாத பரம்பொருள். நீ ஆதிதேவன், புராண புருஷன், இந்த உலகத்தை தாங்கும் உயர்ந்த ஆதாரம். எல்லாம் அறிந்தவன், அறிய தகுந்தவன், பரமபதம், எண்ணிலடங்கா வடிவம் கொண்டவனே, இந்த உலகமே நீ பரவியிருக்கின்றாய். உன்னை முன்புறம் வணங்குகிறேன், பின்புறம் வணங்குகின்றேன். எல்லாம் ஆனவனே, உன்னை எல்லா புறமும் வணங்குகிறேன். எல்லையில்லா வீரியம் கொண்டவனே, நீ முடிவற்ற பராக்கிரமம் உள்ளவன். நீ எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றாய். ஆகவே எல்லாமுமாக இருக்கின்றாய் என்று பகவானை புகழ்கின்றான்.
பகவான் கூறுகின்றார், அர்ஜுனா, நான் உள்ளம் குளிர்ந்து என்னுடைய யோகத்தினால் உனக்கு இந்த உருவத்தை காண்பித்தேன். தேஜோமயமானதும் எங்கும் பரவியதும் ஆதிமம் மூலமான இந்த உருவத்தை நீ ஒருவன் தவிர மற்ற யாரும் இதற்கு முன் கண்டதில்லை என்கிறார். இதை கேட்டு சஞ்சயன் சொல்கிறான் திருதராஷ்டிரனிடம், வாசுதேவன் அர்ஜுனனை பார்த்து இவ்வாறு சொல்லி மறுபடியும் தன் ரூபத்தை காண்பித்தார். இதற்கு முன் பெரிய உருவத்தில் இருந்தவர் சாந்தமான உருவத்தை தாங்கியவராய் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனனை தேற்றுகின்றார். அர்ஜுனன் கூறுகின்றான், ஜனார்த்தனா, சாந்தமான உன்னுடைய இந்த மானிட உருவத்தை கண்டு மனம் அமைதி பெற்றேன், என் இயற்கை நிலையை அடைந்தேன் என்று 51வது ஸ்லோகத்தில் கூறுகின்றான். 52வது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார், பார்ப்பதற்கு மிகவும் அரிதான என் ரூபத்தை நீ கண்டாயோ, அந்த ரூபத்தை எப்பொழுது காண்போம் என்று தேவர்களுடன் ஆவலுடன் இருக்கிறார்கள். நீ என்னை கண்டது போல் வேதம் ஓதியாவது தவத்தினாலாவது தானம் செய்தாவது என்னை காண முடியாது. சத்துருக்களை தகிப்பவனே, இந்த நிலையில் என்னை காண்பதற்கு அனன்ய பக்தி ஒன்றிருந்தால் முடியும். அது ஒன்றினால்தான் என்னை உள்ளபடி அறியவும் பார்க்கவும் அடையவும் முடியும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவபுத்திரனாகிய அர்ஜுனனிடம் கூறுகிறார். எவனொருவன் எனக்காக கர்மங்களை செய்து என்னையே உயர்நிலையாக கொண்டு எனக்கே பக்தனாகி பற்றுதலை நீக்கி எல்லா உயிர்களிலும் விரோதமின்றி வழிபடுகின்றானோ அந்த பக்தன் என்னை அடைகின்றான் என்று கூறுகின்றார். 11வது அத்தியாயமாகிய விஸ்வரூப தரிசன யோகம் இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை 12வது அத்தியாயத்தை பற்றி சிந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வனமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். திருச்சி குப்புசுவாமி கணேசன்.